ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு மூவி பார்க்க போறோம். இந்த மூவி ரொம்பவே காமெடி, ஜாலி, ரொமான்டிக்னு எல்லாமே கலந்துருக்கும். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு அப்படி இதே மாதிரி மூவி பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹைப்பும் பண்ணிடுங்க. இப்ப மூவிக்குள்ள போலாமா? நம்ம மூவி ஸ்டார்ட் ஆகும் போதே நம்ம கதையோட ஹீரோயின்ஸ் ரெண்டு பேரையும் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் ஒரு ஆர்ஃபனேஜ்ல தான் வளர்ந்துருப்பாங்க. சரியான ரவுடி பொண்ணுகளா இருப்பாங்க போல. யாரோ ஒருத்த வந்து யார்ட்டையோ திருடிட்டு போக அவனை மிரட்டி பணத்தை இவளுக்கு ரெண்டு பேரும் புடுங்கிட்டு இருக்காங்க. எங்களை பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது? எங்களை பார்த்தா உங்களுக்கு வேற மாதிரி தெரியுதா? நாங்க மட்டும் ரிப்போர்ட் பண்ணா அவ்வளவுதான் தெரியுமான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரவுடி பொண்ணுகளாட்ட மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே திட்டிட்டு இருக்கா. அந்த பையன் பயந்து போறான். திடீர்னு பார்த்தா அந்த ஆர்ஃபனேஜோட மேனேஜர் வர நில்லுங்கன்னு சொல்லி கத்த ரெண்டு பேரும் ஓடி போலான்னு பாக்குறாங்க. அது அந்த திருட வந்தானா பணத்தை திருடிட்டு போயிட்டான். அதனாலதான் அவனை நாங்க புடிச்சு வச்சிருக்கோம்னு சொல்ல, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்புறம் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். சீசி, உன்னோட ஒரிஜினல் அப்பா அம்மா வந்துட்டாங்க. உன்னை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க பெரிய பணக்காரங்க அப்படின்னு சொல்ல, என்னது பெரிய பணக்காரங்களா? ஏய், நீ இல்லாம எனக்கு எதுவும் இல்ல, சீக்கிரம் நீ என் கூட வந்துருன்னு சொல்லிட்டு, என்னால இவளை விட்டு இருக்க முடியாது, நான் என் பேரண்ட்ஸோட எல்லாம் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டா. ஆமா, நானும் இவளை விட்டு இருக்க மாட்டேன். நாங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருப்போம். நீங்க வேணா என்னையும் அடாப்ட் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. யாரையும் கஷ்டப்படுத்தின மாதிரி எதுவுமே பண்ண மாட்டேன் தெரியுமான்னு சொல்லிட்டு யாயாவும் சொல்றா. இதெல்லாம் கேட்கும் போது அவங்களுக்கே சரி என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ப்ரொசீஜர் எல்லாம் நாங்க ஃபைல் பண்ணிட்டோம். எங்க வீட்டுல இன்னொரு அடாப்டிவ் பொண்ணும் இருக்காமா அப்படின்னு சொல்ல, ப்ளீஸ் என்னால இவ இல்லாம இருக்க முடியாது. நான் அவளுக்கு ஒரு வேலைக்காரி மாதிரி அவ கூடவே எப்பயுமே இருப்பேன் ப்ளீஸ்னு சொல்ல, நானும் இவ இல்லாம வர மாட்டேன், இவ வந்தாதான் வருவேன்னு சொல்ல, சரிம்மா எல்லாத்தையும் பாத்துக்கலாம், உன்னையும் சேர்த்தியே கூட்டிட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி அப்பா அம்மா சொல்ல எல்லாருக்கும் ஹாப்பி ஆயிடுச்சு. ஐ ஜாலி, அப்பா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருக்க போறோம்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சிட்டு ரெண்டு பேரும் நடந்து வராங்க. ஆப்போசிட்ல பார்த்தா நம்ம ஹீரோஸ் ரெண்டு பேரும் போறாங்க. இவங்க அவங்கள கவனிக்கல. உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை எப்பதான் பாப்போம் நானு புலம்பிக்கிட்டே நம்ம செகண்ட் ஹீரோவும் ஃபர்ஸ்ட் ஹீரோவும் போக ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சு. வீடு பாக்குறதுக்கு பெருசா அழகா இருக்குல்ல. இந்த வீடு எனக்கும் உனக்கும் மட்டும்தான் இனிமே சொந்தமாக போகுதுன்னு சொல்ல, நம்ம ரெண்டு பேரும் இனிமேல் ஒன்னாதான் இருக்க போறோம் ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி சரி வா வா நம்ம உள்ள போய் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம உள்ள நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்ல, ஆமால கரெக்ட், வாயாயா உள்ள போலாம். ஆனா ஒண்ணு, இங்க ஒரு பையன் இருக்கான். அவன் நம்மள புள்ளி பண்ண ட்ரை பண்ண என்ன பண்ணணும்னு முன்னாடியே பிளான் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வராங்க. அங்க இவங்களோட அண்ணன் இருக்கான். அவனுக்கு சுத்தமா ஹீரோயினை பார்த்தோன்னே பிடிக்கல. இவ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னா நீ அவ கூட என்ன எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கா வந்திருக்கியா? என் தங்கச்சி இருக்கா, அவளை மட்டும் புள்ளி பண்ணீங்க அவ்வளவுதான் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்னது ஓவரா பேசுறான் இவன், அவனுக்கு உன்னையும் பிடிக்கல என்னையும் பிடிக்கல போல இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் இங்க இருக்கிறதே பிடிக்கலன்னு சொல்ல, என்ன சொன்ன நீ என்ன பேசிட்டு இருக்க? ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்த உனக்கு டிசிப்ளினா என்ன தெரியாதா அப்படின்னு சொல்ல, மிஸ்டர் ஷேன் உங்களுக்கு தான் தெரியல, இவங்களோட சொந்த தங்கச்சி, என்னை இவங்க அடாப்ட் பண்ணிருக்காங்க. நானும் உனக்கு தங்கச்சி தான், அதனால எங்க ரெண்டு பேருக்கு நீ ரெஸ்பெக்ட் கொடுத்துதான் ஆகணும். அதை விட்டுட்டு நீ என்ன இப்படி எல்லாம் பேசுறேன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு அப்படியே ஏதோ பேச ஆரம்பிச்சிட்டா. ஷென்னுக்கு செம்ம டென்ஷனா இருக்கு. ஏய் நீ ஓவரா பேசுற, என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, உனக்கெல்லாம் நல்லது எதுவுமே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடலான்னு போறான். டேய் என்னடா பாவண்டா அவங்க ரெண்டு பேரும் இப்படி வந்த அன்னைக்கே புள்ளி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல, என்ன பிடிக்கல போல இருக்கு, நான் வேணா போயிடுறேன், நீ வேணா போமா உன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாயா அந்த பக்கம் போக, நீ இல்லாம நானும் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சிசியும் போறா. இருங்க இருங்க, இவன் என்னமோ சொல்லிட்டு போறா, லூசு மாதிரி வளருவான், வாமா உள்ள போலான்னு சொல்லிட்டு உள்ள போலான்னு போறாங்க. டோரோட கதவை பிடிச்சா கதவு தனியா தள்ளிட்டு வருது. அதுக்கும் ஒரு பெரிய சண்டை போடுறான் அந்த சென்னு. அப்புறம் அதை வச்சு காமெடி பண்ணிட்டு உள்ள போக, அங்க பார்த்தா அந்த வீட்டோட அடாப்டிவ் பொண்ணு, அவ பேரு நிங்கு. அவ சூசைட் பண்ணிக்கலாம் ட்ரை பண்றா. ஆனா என்ன தொட்டி கட்டி ஆடிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி ஒரு உத விட அப்படியே போய் அந்த பொண்ணு கீழே விழுந்துட்டா. நீங்க உனக்கு என்னாச்சுன்னு சொல்லி அம்மா அப்பா அப்படியே பக்கத்துல போய்கிட்டே இருக்காங்க. அப்பதான் புரியுது யாயாக்கு அவ வேணும்னு நடிக்கிறா. அவ ஏதாவது பிளான் பண்ணுவா, நம்மள அது கூட சேர்ந்த மாதிரி நடிக்கலான்னு சொல்ல, உங்களோட ஒரிஜினல் பொண்ணு வந்துட்டா, இனிமேல் நீங்க என் மேல பாசமா இருப்பீங்களான்னு தெரியல, எல்லாத்தையும் அவளுக்கு விட்டு கொடுத்துடணும், இல்லைன்னா அவ ரொம்ப கஷ்டப்படுவாள்ல, அதனாலதான் இந்த மாதிரி பண்ணேன்னு சொல்ல, என்னம்மா இப்படி சொல்ற, இவ உன்னோட சிஸ்டர், நானும் உனக்கு சிஸ்டர் தான், இனிமேல் இந்த மாதிரி நீ பண்றது அவங்க மனசையும் கஷ்டப்படுத்தும் எங்களையும் கஷ்டப்படுத்தும், தெரிஞ்சு இப்படிலாம் நீ பண்ணலாமா, இதெல்லாம் நீ பண்ணவே கூடாதுல்ல, சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்ல, அது வந்துன்னு சொல்ல, ஆமாமா என்னம்மா லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்க, இதைத்தான் சொல்லி கொடுத்து வளர்த்தாங்களா ஒண்ணுன்னு சொல்லி கேட்க, அது இல்ல நான் வேணும்னு அந்த மாதிரி பண்ணலன்னு சொல்ல, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க, நல்லா பாரு, இவ பேரு சிசி, என் பேரு யாயா, நாங்க ரெண்டு பேரும் உங்க கூட விளையாடுறதா இங்க வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி யாயா காமெடி பண்ணிட்டு இருக்கா. இங்க பாருங்க உங்க ரெண்டு பேர்னாலதான் அவ இந்த மாதிரி பண்ணா, சே பாவம் என் தங்கச்சி அப்படின்னு சொல்லி என்ன ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இங்க பாருங்க என்னை பத்தி என்ன வேணாலும் பேசுங்க, என் ஃப்ரெண்டை பத்தி ஏதாவது பேசுனீங்க கேட்டுட்டு சும்மா இருப்பேன்னு நினைக்காதீங்க, அவ்வளவுதான், யாரா இருந்தாலும் சரி அவங்கள போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். ஆக்சுவலி கோவப்பட வேண்டியது இவ தான். நல்லா யோசிச்சு பாருங்க, இவ இருக்க வேண்டிய இடத்துல இத்தனை வருஷமா இருந்தது அவ, ஆனா இவ எவ்வளவு கேஷுவலா இருக்கா. ஆனா அந்த நீங்க சூசைட் பண்ணிக்க போறாளாம்.
பண்ணிட்டான் சூசைடு. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி யாயா சொல்றா. ஓவரா தான் பேசுறான்னு சொல்ல, யார் ஓவரா பேசுறா, நீதான் பேசுறேன்னு சொல்லிட்டு யாயா கத்த ஆரம்பிச்சிட்டா. சண்டை பார்த்தா பெருசா போய்கிட்டே இருக்கு. நீங்க பிளான் பண்ணி ஏதோ பண்ணணும்னு நினைச்சா கடைசியில எல்லாரும் சேர்ந்து நீங்க தான் பிளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவு நாளா உன்னை பிரின்சஸ் மாதிரி பாத்துக்கிட்டாங்க, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில, அவங்கள கஷ்டப்படுத்துற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. நீ புக்ஸ் எல்லாம் படிக்க மாட்டியா, அதெல்லாம் பார்த்தா உனக்கு தெரியாதான்னு சொல்ல, இப்பதான் எனக்கு புரிஞ்சுது நான் எவ்வளவு முட்டாள்தனமா முடிவு எடுத்திருக்கேன்னு. இனிமேல் இந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன்னு சொல்ல, இங்க பாரு நான் உங்களுக்கு அண்ணன், ஒழுங்கா அண்ணன்னு சொல்லுங்கன்னு சொல்ல, டேய் போதும்டா சண்டை போட்டது, ஏன்டா இந்த மாதிரி பண்றீங்க, வாங்கம்மா உங்களை முதல்ல ரூமுக்கு கூட்டிட்டு போறேன், உங்களுக்கு எந்த ரூம் வேணுமோ எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு மாடியெல்லாம் சுத்தி காட்டுறாங்க. உனக்கு பிடிச்ச ரூம் எடுத்துக்கன்னு சொல்ல, நீங்க வேணும்னே ரூம் பக்கத்துல போய் நிக்கிறா. உங்களுக்கு இந்த ரூம் பிடிச்சிருக்குன்னா நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நீங்க சொல்றா. நீ எதுக்கு உனக்கு அவங்களுக்காக விட்டு கொடுக்குற, உனக்கு என்ன பிடிக்குமோ அதான் நீ வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஷென் போய் சொல்றான். எனக்கு இந்த ரூம் வேணாம், இந்த ரூம் தான் வேணும்னு சொல்லி அப்பா அம்மா ரூமை சூஸ் பண்ண, அறிவில்ல அது நம்ம அம்மாக்கும் அப்பாக்கும் இருக்க ரூம், பெரிய ரூம், அதை போய் கேட்கறேன்னு சொல்ல, நாங்க என்ன பண்றது, இந்த வீட்டுல எந்த ரூம் வேணுமோ எடுத்துக்கோன்னு எங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்தாங்க, நாங்க செலக்ட் பண்ணது இந்த ரூம், எங்களுக்கு இந்த ரூம் தான் பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, சிஷி வா நம்ம 2 பேரும் உள்ள போலான்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ள போய் பெட்ல படுத்துட்டாங்க. அப்பாடா ரூம் சூப்பரா இருக்குன்னு சொல்ல, அதுக்கப்புறம் அங்க பார்த்தா அப்பா அம்மா 2 பேரும் இந்த கார்டை வச்சுக்கோ, பிளாக் கார்டு, உனக்கு என்ன வேணுமோ பர்ச்சேஸ் பண்ணிக்கோ, உனக்கு தேவையான எல்லாமே வாங்கிக்கன்னு சொல்ல, இதை பார்த்துட்டு சேர்ந்து தான் புலம்பிட்டு இருக்கான். இவளுக்கு போய் கார்டு கொடுத்துருக்கீங்களேன்னு. ஆமா அண்ணன் சொல்றது கரெக்ட் தான், எனக்கெல்லாம் கார்டு கொடுக்க தேவையே இல்லை, விடுங்க நாங்க திரும்ப கொடுத்துறோம், ஆனா தேவையில்லாத செலவு பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே போறாங்க. ஹை கார்டு வந்துருச்சு, நமக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஜாலியா உட்காந்து பேசுறாங்க. சரி முதல்ல நம்ம போன் ஆர்டர் பண்ணலாம், போன் சரியில்லை டப்பா போன் வச்சிருக்கோம், அதுக்கப்புறம் என்னென்ன வேணுமோ பார்த்து பார்த்து ஆர்டர் பண்ணலான்னு சொல்ல, இப்படி உட்காந்து போன்ல ஆர்டர் பண்றதுக்கு பதில நம்ம ஒரு மாலுக்கு போலாம், மாலுக்கு போய் நமக்கு பிடிச்சது எல்லாம் வாங்கிட்டு வரலாம், சரியா சிசி அப்படின்னு சொல்லி யாயா சொல்றா. அதுவும் கரெக்ட் தான், போன்ல ஆர்டர் பண்றதை விட நேர்ல போய் பார்த்தோம்னா இன்னும் ஜாலியா இருக்கும்ல. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு, நமக்கு தேவையான எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வா கிளம்பலான்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் கரெக்டா ஷாப்பிங் முடிச்சுட்டு வர இதெல்லாத்தையும் பாக்குற நீங்களுக்கு செம கடுப்பா இருக்கு. மாடியில இருந்து பாக்குறா, ஒரு ஃபிளவர் வாஷ் எடுத்து மண்டையில போடுறதுக்காக தூக்கி போட தள்ள அந்த பக்கம்னு சொல்லி யாயாவை தள்ள வச்சுட்டு அப்படியே சிசி அதை பிடிச்சி அங்க வைக்கிறா. இந்த ட்ரிக் எல்லாம் எங்க கிட்ட யூஸ் பண்ணாத, இதை விட பெரிய ட்ரிக் எல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்புறம் இதை சாப்பிட அதை சாப்பிடுன்னு சொல்லி டைனிங் டேபிள் உட்கார்ந்து இருக்கும் போது வேணும்னே சிசிக்கு பரிமாறுங்கிற பேர்ல நீங்க சூப்பர் கொட்டலான்னு போக கடைசியில பார்த்தா அவ மேல இவ கொட்டி விட்டா. இப்படி இவ பண்ற எல்லாமே ஆப்போசிட்ல போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா 2 பேர் ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அடுத்து என்னோட பர்த்டேக்கு வாங்கி கொடுத்த நெக்லஸ காணும்னு சொல்லி இங்க நீங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. அம்மாவும் அண்ணாவும் வந்து என்னன்னு சொல்லி கேட்க, எனக்காக நீங்க ஆசையா கொடுத்த நெக்லஸ் காலையில கழுத்துல தான் போட்டிருந்தேன், எங்க போச்சுன்னே தெரியல, என்னோட நெக்லஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்க, வீட்டுக்கு புதுசா வந்தவங்க தான் எடுத்துட்டு போயிருப்பாங்கிற மாதிரி என்ன சொல்றான். அதுக்கப்புறம் மெய்டை கூப்பிட்டு வீடு ஃபுல்லா போய் செக் பண்ணுன்னு சொல்ல, கரெக்டா அது நம்மளோட சிசியும் யாயாவும் இருக்க ரூம்குள்ள அந்த மெய்டு வராங்க. செக் பண்றேங்கிற பேர்ல தலகாணி கடியில பார்த்து கரெக்டா அந்த நெக்லஸ் எடுக்க, என்னோட நெக்லஸ் கிடைச்சிருச்சா, சே யாயா உனக்கு இந்த நெக்லஸ் வேணும்னா நீ என்கிட்ட கேட்டிருந்தா நானே உனக்கு கொடுத்துருப்பேன், அதை விட்டுட்டு எதுக்கு இந்த மாதிரிலாம் நீ பண்ண, சே எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா எனக்கு, பாத்தீங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அம்மா நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன்ல, இவங்க 2 பேர் மேல எனக்கு நம்பிக்கையே இல்ல, வீட்டுல இருக்கிறது திருடுற அளவுக்கு இவங்களை வளர்த்திருக்காங்க, ஆர்பனேஜ்க்கே திரும்ப அனுப்புங்க, இந்த மாதிரி ஒருத்தர் நமக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி சேர்ன்னு சொல்றான். யாயா இதுக்கு நீ எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்ல, நான் எப்படி இதை எடுத்திருக்க முடியும் நல்லா சொல்லுங்கன்னு சொல்ல சிசி சொல்றா. ஆமா கரெக்ட் தான், ஆக்சுவலி நெக்லஸ் எடுத்தது தொலைஞ்சு போடுது என்ன டைம்னு கரெக்டா கால்குலேட் பண்ணி சொல்லு, காலையிலன்னு சொல்ற, காலையில நாங்க 2 பேரும் ஷாப்பிங் போயிட்டு இப்பதான் வந்திருக்கோம், இப்ப வரைக்கும் நாங்க இன்னும் பேக் பண்ணதை கூட எடுத்து வைக்கல, உள்ள வந்து இப்பதான் நுழையிறோம், அதுக்கப்புறம் அந்த டைம்ல வீட்டுல யாரு இருந்தாங்க, மெய்ட் நீங்க தானே அப்படின்னு சொல்ல, சாரி நான் உள்ள வரவே இல்லை, நான் வெளியே பூச்செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு இருந்தேன், அப்புறம் அடுத்தது யாரா இருக்கும், அப்புறம் நீ தானே அதை கழுத்துல போட்டிருந்த, நீ ஒரு வேலை தெரியாம மாத்தி வச்சிட்டியா, இல்லையே நான் மாத்திலாம் வைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்றா. அப்புறம் எப்படி இங்க வந்திருக்கும் தெரியலையேன்னு சொல்ல, அது மேடம் நீங்க தான் மாத்தி வச்சிருப்பீங்கன்னு சொல்லி மெய்டும் சொல்றாங்க. நான் எதுக்கு பண்றேன், நாளை அந்த மாதிரிலாம் பண்ணவே இல்லை, கண்டிப்பா இதை எடுத்தது யாயாவா தான் இருக்கும்னு சொல்ல, நல்லா பாரு அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்து காட்ட, இவ தலகாணி கடையில வைக்கிறதெல்லாம் வீடியோல ரெக்கார்ட் ஆயிருக்கு. சே என்னம்மா பொண்ணு நீ, உன்னை நம்பி அந்த பொண்ணை வேற நான் தப்பா பேசிட்டேன்னு அம்மா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, அது நான் சர்ப்ரைஸ் பண்றதுக்காதாம வச்சேன், நீங்க பேசாம இருங்கம்மா உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு நான் உனக்கு யாயா சர்ப்ரைஸ் பண்றதுக்காக இந்த நெக்லஸை வச்சேன்னு சொல்ல, வா இந்த நெக்லஸ் ரொம்ப அழகா இருக்கு கூட நான் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு, யாயா நீங்க நமக்கு சர்ப்ரைஸ் பண்ணது ரொம்ப நல்லா இருக்கு, நீயே போட்டு விடிந்தா அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு அவளும் போட்டு விடுறா.
அப்புறம் இங்க பாரு, நீங்க ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணணும்னா முன்னாடி எங்க கிட்ட சொல்லிடு, நாங்க ப்ரிப்பேர் ஆயிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி யாயாவும் சொல்றா. அதுக்கப்புறம் யாயா கிட்ட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க, புதுசா ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கோம் நம்ம வீட்டுக்கு. நீ வீட்டுக்கு வந்திருக்கீல, எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுக்கணும்ல, அதுக்கான ஒரு பார்ட்டி தான். அதுல கோ ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாம் வராங்க. அதுல உனக்காக ஒரு பையனை நாங்க பாத்திருக்கோம், அவங்களும் வருவாங்கன்னு சொல்ல. அதுவும் இல்லாம அந்த பையனுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கான், முன்னாடியே உன்னை ஆர்பனேஜ்ல பாத்திருக்கானா. அப்புறம் நம்ம வீட்டோட ஷேர் உன்னோட பர்சன்டேஜ் உன் பேர்ல எழுதி வைக்க போறோம்னு சொல்ல. இது எல்லாத்தையுமே நீங்க பாக்குறா. நிங்குக்கு செம கடுப்பா இருக்கு, இவங்களை விடக்கூடாது, ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அங்க ஷென்னும் நிங்கும் பிளான் பண்ணி வேணும்னு இவங்களை உளுந்து உளுந்து கவனிக்கிறாங்க. இதை சாப்பிடு, அதை சாப்பிடு, இப்படி இரு அப்படி இருன்னு. என்னக்கா இவங்க இப்படிலாம் பண்ண மாட்டாங்க, யாயா இதுல வேற ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, அவங்க என்ன பிளான் பண்ணாலும் அது வந்து நம்ம வெளியே வந்துடலாம்னு சொல்ல. அப்புறம் யாயாக்கும் கிஃப்ட் கொடுக்குறா. வாவி, இந்த கிஃப்ட் ரொம்ப அழகா இருக்கு, எனக்காகவே ஸ்பெஷலா நீ கொண்டு வந்தியா அப்படின்னு சொல்லி யாயாவும் பேசுறா. அதுக்கப்புறம் பார்ட்டி நடக்கிற அந்த நாளும் வந்துருச்சு. உனக்கு ட்ரிங்க்ஸ் கொண்டு வரேன், இந்தா உனக்கு இது தரேன் அது தரேன்னு சொல்லி மாத்தி மாத்தி விழுந்து கவனிக்க பார்ட்டியும் வந்துருச்சு. ரெண்டு பேரும் என்ன பிளான் பண்றாங்கன்னு சரியா தெரியலையேன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மேல உங்களுக்கு செகண்ட் ஃப்ளோர்ல ஒரு சர்ப்ரைஸ் அரேஞ்ச் பண்ணிருக்கோம், நானும் அண்ணாவும் சேர்ந்து. நீங்க கண்டிப்பா அதை வந்து பார்க்கணும், உங்களுக்கு கண்டிப்பா அது பிடிக்கும், வரீங்களா அப்படின்னு சொல்லி நீங்க கூப்பிட, கண்டிப்பா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண சர்ப்ரைஸ் உங்களுக்கு பிடிக்கும், போய் பார்த்துட்டு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி ஷேன்னும் சொல்றான். சரி போயிட்டா போச்சு, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா தானே போறோம், வா போலாம் வா போலான்னு சொல்லிட்டு மாடிக்கும் போறாங்க. இந்த ரூம்ல தான் உங்களுக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் இருக்கு, போய் பாருங்கன்னு சொல்ல. இங்க ரொம்ப குளிர்ற மாதிரி இல்ல, ஒரு மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு யாயா நின்னுட்டு இருக்கா. ரூம் கதை ஓபன் பண்ணிட்டு ரெண்டு பேரும் உள்ள போக அவள் லாக் பண்ணிட்டா. இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்கன்னு சொல்ல அங்க ரெண்டு பேரும் முகமூடி எல்லாம் போட்டுட்டு வந்து நிக்கிறாங்க. அதுவும் நம்ம ஹீரோயின் கிட்டயா, அவளுக்கு ரெண்டு பேரும் சும்மா இருப்பாளுங்களா, அவனுக்கு ரெண்டு பேரையும் போட்டு கும்மு கும்முன்னு கும்மிட்டா. அதுலயும் யாயா பார்த்தா பெரிய ஃபைட்டர் மாதிரி இருக்கா. அவங்கள அடிச்சு துவச்சு தவங்க போட அதுக்கப்புறம் பார்ட்டி நடக்கிற இடத்துல காட்டுறாங்க. இன்னொரு ரெண்டு பொண்ணுகளையும் காணுமே, எங்கதான் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அது வெளியே போனாங்கன்னு இப்பதான் செக்யூரிட்டி சொன்னாங்க. அவங்களுக்கு இந்த பார்ட்டியை பத்தி எல்லாம் கவலை இல்ல, அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதான் பண்ணுவாங்க. ஆர்பனேஜ்ல இருந்தவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கும்னு சொல்லிட்டு வேணும்னே ஷென்னும் அப்புறம் அங்க இருக்கிற நீங்கும் மாத்தி மாத்தி ஹீரோயின்ஸ பத்தி சொல்லிட்டே இருக்க. என்னது அந்த பொண்ணு அப்படிலாம் பண்ண மாட்டாங்களேன்னு சொல்ல, உண்மைதான் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியாது, அவங்க இந்த பார்ட்டி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி இதெல்லாம் செலிப்ரேட் பண்றதுக்கெல்லாம் டைம் கிடையாது, அவங்க கேரக்டரே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரையும் பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு அப்புறம் ரெண்டு பேரும் இங்க வந்தாச்சு. நான் சொல்றபடி எல்லாத்தையும் கரெக்டா பண்ணுன்னு சொல்லி அண்ணனும் தங்கச்சி சேர்ந்துதான் பிளான் பண்ணிருப்பாங்க. அப்புறம் ஒரு ரூம்குள்ள போய் கதவை திறந்துட்டு உள்ள போலான்னு சொல்லி ட்ரை பண்ண யாரோ ஒருத்தர் கையை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கு. அது யாருன்னு பார்த்தா நமக்கு காட்டவே இல்லை. அதுக்கப்புறம் பிரஸ் பீப்புள்ஸ் எல்லாரும் வர, திடீர்னு பார்த்தா ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருந்ததுன்னு மேல வராங்க. பிரஸ் பீப்புள்ஸ்க்கு எல்லாம் கால் பண்ணி வர சொல்லியிருந்தாரு மிஸ்டர் ஷென். என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியல, இங்க இந்த வீட்டு பார்ட்டிக்காக வர சொன்னாங்களா இல்ல வேற ஏதாவது ஸ்பெஷலா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மேல ஏதோ சத்தம் கேக்குதுன்னு வந்து பார்த்தா அங்க நீங் ஒரு ரூம்ல உட்கார்ந்து இருக்கா, அழுதுட்டு இருக்கா. யாரும் இந்த மாதிரி பண்ணதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்க வந்து நிக்கிறாங்க. இவங்க சென் ஃபேமிலியோட சேர்ந்த பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அங்க பார்த்தா நம்ம ரெண்டு ஹீரோயின்ஸ் வராங்க. என்ன நடக்குதுங்க ஒன்னும் புரியலையே அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் புலம்ப, நீங்க எப்படி இங்க வந்தீங்க, ஐயோ ஒன்னும் புரியலையேங்கிற மாதிரி இங்கே இவளுக்கு டென்ஷனா இருக்கு. எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்ல, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்ல அங்க பார்த்தா திடீர்னு அண்ணனும் வந்து நிக்கிறான். என்னாச்சு, உன்னை யாரு புள்ளி பண்ணாங்கன்னு சொல்லு, கண்டிப்பா அவங்கள நான் சும்மா விட மாட்டேன், யாரு என் தங்கச்சி கிட்ட இப்படி நடந்துகிட்டது சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லி ஷென்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். அப்படி எல்லாரும் பாத்துக்கிட்டே இருக்காங்க. சொல்லு, யாரு உங்ககிட்ட இந்த மாதிரி நடந்துகிட்டதுன்னு சொல்லு, இந்த பார்ட்டிக்கு வந்த யாரா இருந்தாலும் சரி அவங்கள கண்டிப்பா நாங்க சும்மா விட மாட்டோம், ஷென் ஃபேமிலியோட பொண்ணையே இந்த மாதிரி புள்ளி பண்றாங்களா அப்படின்னு சொல்ல. அது வந்து மிஸ்டர் குயான்சி அப்படின்னு சொல்ல, குயான்சியா அப்படின்னு சொல்லி ஷாக்கா இருக்கு. என்ன சொல்றேன்னு சொல்ல அங்க இருக்க பிரஸ் பீப்புள்ஸ் எல்லாம் சொல்றாங்க, எங்க வீட்டுல இருக்க இன்னொரு பொண்ணோட அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி பண்ணிருக்காரு, பாவம் இந்த பொண்ணும் பாவம் இல்ல அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசுறாங்க. அப்படி நீங்க அழுக ஆரம்பிச்சிட்டா. நீங்க பேசுறதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு யோசிச்சு பேசுங்க, அவர் இன்னும் அப்ராட்ல இருந்து இங்க சரியா வரல, அது மட்டும் இல்லாம அவரை இங்க நாங்க பார்ட்டியில இன்னும் பார்க்கவே இல்லைன்னு எல்லாரும் சொல்றாங்க. அதுக்குள்ள அப்பா போன் பண்ணி கூன் எங்க இருக்குன்னு சொல்லி கேட்க, நான் இப்பதான் வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆறேன்னு சொல்ல, இங்க என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியல, யார் இந்த மாதிரி என் பொண்ணை கஷ்டப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு இருக்க. போனை தூக்கி போட்டு அப்பா உடைக்கிறாரு. நீங்க கவலைப்படாதீங்கப்பா, நான் இருக்கேன்ல, நான் இருக்க வரைக்கும் நீங்க அவ்வளவு ஈஸியா விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்ல, என்னதுன்னு பேசிட்டு இருக்க. அங்க பார்த்தா கரெக்டா நம்ம ஹீரோ கூவும் வரான். பாத்தியா அழகா ஹேண்ட்ஸமா இருக்கும் அப்படின்னு சொல்லி யாயா சொல்லிட்டே இருக்க. வந்தவன் கரெக்டா சீசிய மட்டும் பார்த்துட்டே இருக்க. அங்க பாரு, முன்ன மட்டும் ஏன் உத்து உத்து பாக்குறா சாப்பிடுற மாதிரி, என்ன நடக்குதுங்கன்னு சொல்ல, ஒன்னும் இல்ல பேசாம இருடின்னு சொல்ல, ஆக்சுவலி நான் இப்பதான் உள்ளேயே என்ட்ரி ஆறேன், பார்ட்டில என்ன
யாரும் பார்க்கவே இல்லை, இந்த பொண்ணு ஒரு பொய் சொன்னா நம்பிடுவீங்களான்னு சொல்ல, என் தங்கச்சி பொய்யெல்லாம் சொல்ல மாட்டான்னு சொல்ல, ஆமா இவன் தான் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்றா. ஹலோ, ஏற்கனவே என்னோட பிளான் எல்லாம் எனக்கு தெரியும், ஒழுங்கா ஓ வாயால நீயே சொல்லு, அப்படி இல்லைன்னா நானே உண்மையை ப்ரூவ் பண்ணவா அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் சொல்றான். அது வந்து நீ என்ன சொல்ற, அதெல்லாம் ஒரு பிளானும் கிடையாதுன்னு சொல்ல, உன்னை இந்த மாதிரி பண்ணது வேற யாரும் கிடையாது, உன் அண்ணன் தான் அப்படின்னு சொல்ல, அண்ணனா அப்படின்னு சொல்ல, ஆமா எங்க 2 பேரையும் நீ கடத்தி வைக்கணும்னு ட்ரை பண்ணல, ஆல்ரெடி நாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டோம்னு சொல்ல, அதையும் வீடியோ எடுத்து போட்டு காட்டுறாங்க. அப்படியே கும்முன்னு நம்ம ஹீரோயின் கும்மி இருப்பால, அது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து எல்லாருக்கும் காட்ட, எங்க 2 பேரையும் இங்க இருந்து வெளியே அனுப்புறதுக்காக பிளான் பண்ணாங்க, நாங்க தப்பிச்சு வந்துட்டோம். அது மட்டும் இல்லாம ஷென்னும் இவளும் சேர்ந்து பண்ண பிளான் தான் இது, அதை எப்படி ப்ரூவ் பண்றது தான் நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு 2 பேரும் சொல்றாங்க. என்ன நடக்குதுங்க, ஒன்னும் புரியலையேடா, என்னடா பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அது இவ தான் ஐடியா கொடுத்தா, அவங்க 2 பேரும் இந்த வீட்டை விட்டு விரட்டணும், அது மட்டும் இல்லாம இவ குவ கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த சொத்தெல்லாம் எனக்கு கொடுத்தரேன்னு சொல்லி நான் சொல்றது படி பண்ணுன்னு சொன்னான், அவ சொல்றத நான் பண்ணேன்னு சொல்லி சென் சொல்றான். நான் எதுவும் பண்ணல, ஆக்சுவலி பண்ணதெல்லாம் இவன் தான் என்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுத்தான், இந்த மாதிரி ஐடியா கொடுத்து நீ குவ கல்யாணம் பண்ணிக்கோ, அதே மாதிரி சொத்தெல்லாம் எனக்கு வந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். நான் எதுவும் பண்ணலன்னு 2 பேரும் மாத்தி மாத்தி பழி போட்டுட்டு இருக்காங்க. ஆமா யாயா, நம்ம 2 பேரும் பிளான் பண்ணா நமக்கு மேல இன்னொருத்தர் பிளான் பண்ணிருக்காரு, இரு வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் இங்க எக்ஸைட் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப என்னதான் பிரச்சனை, உங்க 2 பேருக்கு என்னதான் வேணும், ஏன் இந்த மாதிரி பண்றீங்கன்னு சொல்ல, அப்பா ப்ளீஸ்ப்பா புரிஞ்சுக்கோங்க, நான் தப்பு பண்ணிட்டேன் தான், ப்ளீஸ் அப்பா, அண்ணா சொல்லிதான் இது எல்லாத்தையும் பண்ணேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், இதுக்கெல்லாம் இவன் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நானா, நீ தான் எல்லாத்துக்கும் காரணம், இந்த சொத்து எல்லாம் எனக்கு தான் வரணும், நான் தான் இந்த வீட்டோட வாரிசு, இவங்க 2 பேரும் ஆர்பனேஜ்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டு பொண்ணுன்னு வச்சிருக்கீங்க, இவங்களுக்கு எப்படி வர சொத்து எல்லாத்தையும் தூக்கி கொடுக்க முடியுமா, அதெல்லாம் முடியாது, அது மட்டும் இல்லாம கோ ஃபேமிலியில வாழணும்னு ஆசைப்பட்டது இவதான், நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லி ஷென்னும் ஆரம்பிக்கிறான். இப்படி 2 பேரும் மாத்தி மாத்தி ஆர்கியூ பண்ணிட்டே இருக்க, உனக்கெல்லாம் அறிவில்லையாடா, ஏன்டா இந்த மாதிரி பண்ண, அவ்வளவு உனக்கு தங்கச்சி தானடா, உன்னோட சொந்த தங்கச்சி இப்படி பழி வாங்கணும்னு நினைச்சு யாரோ ஒருத்தருக்கு இப்படி அனுப்பி விட்டுருக்கியே, நீல நல்லவனா அப்படிங்கிற மாதிரி அப்பா கத்திட்டு இருக்காரு. நான் எந்த தப்பும் பண்ணல, நான் பண்ணதெல்லாம் கரெக்டா தான் பண்ணிருக்கேன், இவங்க 2 பேர் தான் எல்லாத்துக்கும் காரணம், இவங்க 2 பேரும் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க இந்த மாதிரி பண்றீங்க, இவ்வளவு நாள் இவ இருந்தா, இவளுக்கு நீங்க அந்த ஷேர் கொடுக்கணும்னு சொல்லல, அவங்க 2 பேரை பார்த்து நீ மாத்தி கொடுக்குறேன்னு சொல்றீங்க, சும்மா இருப்பனானா அப்படிங்கிற மாதிரி ஷென் ஆரம்பிக்கிறான். இப்படி ஆர்கியூமெண்ட் பெருசா போய்கிட்டே இருக்கு. இதுக்கு மேலே இவங்க 2 பேரும் வீட்டுல வச்சிருந்தா அவ்வளவுதான்னு சொல்லிட்டு போலீஸ் அங்கிருந்து வந்து 2 பேரும் அப்படி இழுத்துட்டு போக 2 பேரும் கத்திட்டே இருக்காங்க. அப்பா ப்ளீஸ்ப்பா புரிஞ்சுக்கங்கன்னு சொல்லி ஒரு பக்கம் அந்த பொண்ணு நீங்கும் விடுற மாதிரி தெரியல, உங்க 2 பேரும் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லி கத்திட்டே போக பாய்ன்னு சொல்லி சிரிச்சுட்டே 2 பேரும் நிக்கிறாங்க. ஒரு வழியா அங்க போயாச்சு, நம்ம 2 பேர் தான் ஜாலியா இருக்க போறோம்னு சொல்ல, அப்புறம் அங்க இருக்க கு அப்படியே அங்க இருக்கிற நம்ம ஹீரோயின் சிசிய பாத்துக்கிட்டே இருக்க, யாயா சொல்றா, உங்க 2 பேருக்கு இடையில ஏதோ ஒண்ணு நடக்குது, அதுக்கப்புறம் 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போல, மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ற அளவுக்கு போக அங்க யாயா வந்து கத்த ஆரம்பிச்சிட்டா. அங்க இருக்க எல்லாரும் சொல்றாங்க, அந்த பையனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் போல கல்யாணத்தை நிறுத்த வந்துட்டான்னு. ஆனா அங்க நடக்கிற கதையே வேற, என் ஃப்ரெண்டை விட்டுட்டு நீ வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிறியா, தள்ளுடா அப்படின்னு சொல்லி பாக்க அங்க பார்த்தா யாயா இருக்கா. யாயா சிசி நீயான்னு சொல்லி 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. சிசி என்ன சிசி, நீ எனக்கு சொல்லாம கல்யாணம் பண்ண வந்துட்ட, சாரி, நான் உங்ககிட்ட இந்த மாதிரி சொல்லாம வந்தது தப்புதான், என்ன மன்னிச்சிருன்னு சொல்ல, எப்படி நான் உன்னை விட்டுட்டு இருப்பேன், என்னால உன்னை விட்டுட்டு இருக்க முடியாது, நானும் உன்னை விட்டுட்டு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்ப என்ன பண்றது, நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு நீதான் முக்கியம்னு சொல்ல, ஆமா கரெக்ட் தான், டேய் நீ தாண்டா காரணம் இதுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க அங்க பார்த்தா நம்ம ஹீரோவோட அண்ணன் கூஷின் வேற வரான். வா இவன் நல்லா இருக்கானே, பேசாம இவனை கல்யாணம் பண்ணிட்டா நாங்க 2 பேரும் ஒன்னா இருக்கலாம், அதனால எப்படியாவது இவனை கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யாயா பிளான் பண்றா. எப்படியாவது இவனை கரெக்ட் பண்ணிட்டா எங்க 2 பேரையும் பிரிக்க முடியாது, ஏதாவது பிளான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி வேணுனே பக்கத்துல போய் கீழே உழுகுற மாதிரி பண்றா. அது ஒர்க் அவுட் ஆகல. அடுத்த நாள் ஆபீஸ்க்கு போகும்போது அங்க அவன் கார்ல வந்துகிட்டு இருக்க, வேணுனே யாயா போய் கார் மேல உழுகுறா. உன்னை கரெக்ட் பண்ணியே அவன், ஐயோ ஆக்சிடென்ட், காப்பாத்துங்கன்னு சொல்ல, இவ பண்ற பிளான் எனக்கு தெரியாதா என்ன, நான் பாத்துக்கிறேன், நீ போன அசிஸ்டன்ட் அனுப்பிட்டு வா உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்னு கார்ல உட்கார வச்சு கூட்டிட்டு போறான். இப்ப நம்ம கதைப்படி இவன் என்கிட்ட கேட்கணும் நீ நல்லா இருக்கியான்னு, ஒண்ணுமே கேட்க மாட்டேங்கிறானே, என்ன பண்றது, இவன் கிட்ட எப்படிதான் கரெக்ட் பண்றதுன்னு சொல்ல வேணுனே பிரேக் போட அவ கத்த ஆரம்பிச்சிட்டா. இப்பதான் மயக்கத்துல இருந்தா அதுக்குள்ள பேச ஆரம்பிச்சிட்ட. அது வந்துன்னு சொல்லி யாயா ஏதோ சமாளிக்க ட்ரை பண்றா. இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு சொல்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், ஸோ அது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க, இங்க பாரு நீ ஓவரா தான் பண்ற, அதுலலாம் எனக்கு விருப்பம் இல்லை, ஒழுங்கா கார்ல இருந்து கீழே இறங்கி போகணும்னு சொல்ல, நானா எதுக்கு போகணும்னு சொல்ல, ஒழுங்கா நீ போறியா இல்லை நானே பிடிச்சி தள்ளவான்னு சொல்ல, அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம இறக்கி பிடிச்சி தள்ளி விட்டு போயிட்டான். உன்னை சும்மா விட மாட்டேன், இரு உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பிளான் பிக்கு போலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்புறம் ஒரு பொம்மை
பொம்மையை வாங்கிட்டு வந்து உனக்காக கையில நானே செஞ்ச பொம்மை, இந்த பொம்மை உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் இதையும் ஏத்துக்கோ, என்னையும் ஏத்துக்கோன்னு சொல்லிட்டு மறுபடியும் பேச ஆரம்பிச்சிட்டா. அதை பார்க்க அவனுக்கு கடுப்பா இருக்கு. அங்க பார்த்தா பொம்மையை ஒருத்தர் வித்துட்டு போறாரு. இது நீயே செஞ்ச பொம்மையா அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, யோ ஏன் என் கண்ணு முன்னாடி வர போய் அந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி இவளுக்கு கடுப்பா இருக்கு. அவன் போனா போயிட்டு போறான், இந்த சின்ன கிஃப்ட், ஆனா என் மனசு ரொம்ப பெருசு, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி மறுபடியும் ஆரம்பிக்கிறா. அந்த பக்கம் போன்னு சொல்லிட்டு அவன் அந்த பக்கம் போறான். வேணும்னே ஒரு பொண்ணு வந்து இடிக்கிற மாதிரி இடிச்சிட்டு போக அப்படியே மேல வந்து விழுக, ஏற்கனவே இந்த ட்ரிக்கை நீ ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிட்ட, இப்ப செகண்ட் டைம் யூஸ் பண்ற, உன் ட்ரிக்கெல்லாம் எனக்கு ஓகே ஆகாது, நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ, அதுலலாம் இன்ட்ரெஸ்டும் கிடையாது, நான் அவனை கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன் போன்னு சொல்லிட்டு போக, என்னடா இவன் தப்பிச்சு தப்பிச்சு போறான்னு யோசிக்க, அப்புறம் அவனோட ஜாட் பெண்டன்ட்டை அப்படியே பேக்கெட்ல இருந்து சுட்டுட்டா. ஜாட் பெண்டன்ட் எடுக்கலான்னு சொல்லி ஆபீஸ்க்குள்ள வந்து பாக்குறான், காணும். கண்டிப்பா அவ தான் பண்ணிருப்பா, அவளுக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுட்டே அந்த பக்கம் அவன் போயிட்டான். அதுக்கப்புறம் வீட்டுலதான் காட்டுறாங்க, கூயான்சியோட ஆன்ட்டியும் அவங்க பொண்ணு வந்திருக்காங்க. அங்க வந்து பார்த்தா எப்படியாவது அந்த சிசியை கீழே தள்ளிட்டு நம்ம தான் இந்த வீட்டுல பெருசா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வச்சிருக்கிற ஜுவல்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு இருக்க, ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி சீக்கிரம் கிளம்பி வா, நம்ம 2 பேரும் பண்ண வேண்டிய காரியம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி யாயாவை வர சொல்லிட்டு சிசி வெயிட் பண்ணிட்டு இருக்க. இந்த நெக்லஸ் நல்லா இருக்குல்ல, இந்த பிரேஸ்லெட் நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்குன்னு போட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாம் அந்த சிசிக்கா கொடுக்க முடியும், அதெல்லாம் நம்ம தான் எடுத்துக்கணும், பாத்தியா எவ்வளவு இருக்குன்னு, இதுல 1-2 தொலைஞ்சு போனா என்ன கேட்கவா போறாங்க ஆன்ட்டி, சோ இதை நான் எடுத்துக்கிறேன், அதை நீ எடுத்துக்கன்னு சொல்லி 2 பேரும் பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம சிசியும் பாக்குறா. அதுக்கப்புறம் சிசி காபி கொண்டு வந்து கொடுக்க, அந்த லேடி சும்மா இல்லாம உனக்கு மரியாதையே தெரியல, உன் மதுரைன்ல வீட்டுல இருந்தா என்னை எப்படி கவனிச்சிருப்பாங்க தெரியுமா, ஆனா நீ எப்படி நடந்துக்கிற பாரு அப்படின்னு சொல்லி ஓவரா பேச ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்துல இருக்க அவங்க பொண்ணும் சரி அப்படியே ஹீரோயினை புள்ளி பண்ண ஆரம்பிக்க, கரெக்டா அந்த இடத்துக்கு யாயாவும் வந்தாச்சு. நீ மட்டும் வந்தது பார்த்தாதுன்னு உன் ஃப்ரெண்டையும் சேர்த்து கூட்டிட்டு வந்தியா, எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தேன்னு சொல்ல, என் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் ஏதாவது வேணுமான்னு கேட்கத்தான் நான் வந்தேன்னு யாயா சொல்றா. என்ன ஹெல்ப், அவளைங்க என்ன கொடுமையா படுத்த போறோம், அது மட்டும் இல்லாம இந்த ஷென் ஃபேமிலில இருந்து வர்ற பொண்ணுக்குலாம் இப்படித்தான் இருப்பாங்க போல, நீ ஆர்பேஜ்ல வளர்ந்தேன்னு கேள்விப்பட்ட, இதெல்லாம் நீ பாத்திருக்கவே மாட்டேன், இதெல்லாம் உனக்கு புதுசா தான் இருக்கும், சோ நீ எப்படி இங்க கோ ஃபேமிலிக்குள்ள வந்தியோ தெரியல, போய் உன்ன போய் பிடிச்சிருக்கான் பாருன்னு சொல்லி ஹீரோயினை பத்தி தப்பா பேச, நம்ம ஹீரோயின் 2 பேரும் சும்மா இருப்பாங்களா, அவங்க 2 பேரையும் போட்டு கும்முன்னு கும்மிட்டாங்க. அப்புறம் அங்க கரெக்டா ஆன்டி வர இவங்க 2 பேரும் டிராமா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ மருமக எங்களை அடிச்சுட்டா, வீட்டுக்குள்ளேயே வர விடல, பாரு என்ன நடக்குன்னு, அவ ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்து என்ன இவ்வளவு அடிச்சுட்டான்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணும் அம்மாவும் மாத்தி மாத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஆன்டி நாங்க வேணும்னு எதுவும் பண்ணல, என் ஃப்ரெண்டை பத்தி ரொம்ப தப்பா பேசினாங்க, அதனாலதான் எங்களுக்கு கஷ்டமா இருந்தது, வேற ஒன்றும் கிடையாது, அவங்க எங்களை அடிச்சாங்க, நாங்க திருப்பி தடுத்தோம், மற்றபடி நாங்க ஒன்றும் பண்ணல அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு யாயாவும் பேச ஆரம்பிச்சிட்டா. என் ஃப்ரெண்டோட கையை பார்த்தீங்களா எவ்வளவு அடிச்சிருக்காங்கன்னு, பாவம் என் ஃப்ரெண்டுன்னு சொல்ல, என்ன நடக்குது இங்க, உன்னை அடிச்சிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கியூஹன்சி கேட்கறான். பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஆகா இவங்க 2 பேரும் பண்ற டிராமாவை நான் வேற நம்பணுமாங்கிற மாதிரி அண்ணன் சிரிச்சுட்டு நிக்கிறான். எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்றீங்கன்னு சொல்ல, நாங்க எதுவும் பண்ணல, அவங்க தான் எங்களை அடிச்சிருக்காங்க, நல்லா எங்க மூஞ்சிய பாருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் சொல்றாங்க. என்ன தைரியம் தான் இந்த மாதிரி பண்ணிருப்பீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஜுவல் எல்லாம் பாக்குறாங்க. கையில அவ பிரேஸ்லெட் போட்டிருக்காளா, அந்த பிரேஸ்லெட்டை எடுத்து இந்தாமா நீ போட்டுக்கோ, இது உனக்கு தான், நீ இங்க இருக்கிற என்ன கிஃப்ட் வேணாலும் எடுத்துக்கலாம், உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு, நீ ஏன் வீட்டோட மருமக, அவ இதுக்கு இதெல்லாம் எடுக்கிறா அப்படிங்கிற மாதிரி டென்ஷனா இருக்கா. ஆன்ட்டி அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்ல, பிடிச்சா அதுக்கு என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்க. அப்புறம் திரும்பி பார்த்தா அந்த ஆன்ட்டி காலத்துல ஒரு நெக்லஸ், அதை எடுத்து இந்தான்னு யாயா கையில கொடுத்து, இதை நீ வச்சுக்கோமா, சாரிம்மா இதுல இருக்கிறது உனக்கும் என்ன பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோ, நீயும் எனக்கு மருமக மாதிரி தான் அப்படின்னு சொல்ல, ஆமா உன் மருமகளுக்கு கொடுத்த சரி இவளுக்கு எதுக்கு கொடுக்குற, இவன் இந்த வீட்டோட பொண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, கையில பென்டென்ட்டோட அப்படியே சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்கா ஹீரோயின். அப்புறம் அங்க இருந்து அண்ணன் வரா, அவளும் என் ஆளுதான் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி தர நிறுத்திட்டு போக, என்ன சொல்றான், இது வரைக்கும் அவன் கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு இருக்கான், ஆகா பரவாயில்ல யாயாவை பார்த்துனே அவனுக்கு பிடிச்சிச்சு போல, எனக்கு ஹாப்பியா இருக்குன்னு அம்மா சந்தோஷமா பேச, ஐயோ என் ஃப்ரெண்டை புள்ளி பண்ணிட்டு போறாங்க, வாங்க போய் காப்பாத்தலான்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா அப்படி ஷீசியும் வரா. இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, ஆஹா அவன் என்ன தலையா கூட்டிட்டு வந்திருக்கான், அப்ப கண்டிப்பா கொரியன் சீரீஸ்ல வர மாதிரி அவனுக்கு கிஸ் பண்ண போறான், அப்ப இப்ப ஏதாவது ஒண்ணு நடக்க போகுது, அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறான், எல்லாமே தலையில மாற போகுது, ஆகா என் ஃப்ரெண்டோட நான் இருக்க போறேன்னு சொல்லிட்டு இவளுக்கு இங்க ஹாப்பியா இருக்கு. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க சொல்லுங்கன்னு சொல்ல, உனக்கு தெரியாதா எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தேன்னு, தெரியுமே தெரியும் எனக்கு கொஞ்சம் தான் தெரியும், பட் இருந்தாலும் ரொம்ப ஸ்பீடா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் மூடிட்டு கிஸ் பண்ண மாதிரி பக்கத்துல போக, என்ன லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்க, நான் அதுக்கெல்லாம் உன்னை கூட்டிட்டு வரலன்னு சொல்ல, தெரியுமே தெரியும், இவனாவது திருந்துறதாவது, இவனை பார்த்தாதான் எல்லாமே தெரியுது, இவனை எப்படிதான் கரெக்ட் பண்றது, என் ஃப்ரெண்டோட நான் எப்படிதான் இருக்க போறேன் ஒண்ணுமே புரியலையே, இவனை கரெக்ட் பண்ணவே முடியலையே, ஒரு நிமிஷம் நம்மளோட வெப்பனை யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி கொஞ்சோன்னு கிளிசரின் எடுத்து கண்ணுல ஊத்திட்டு அழுகுற மாதிரி அப்படியே திரும்புறா. சென்டிமெண்டலா லாக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு
இங்க பாருங்க, எனக்கு எல்லாமே புரியுது. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனா உங்களுக்கு என்ன பிடிக்கல. என் பேரண்ட்ஸ் எனக்கு கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. எனக்கு அந்த மாப்பிள்ளை பிடிக்கல, உங்களை தான் பிடிச்சது. வேணா ஒண்ணு பண்ணலாம், 1 இயர் கான்ட்ராக்ட்ல நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வேணா நீங்க உங்களுக்கு பிடிச்ச லைஃபை சூஸ் பண்ணிட்டு போங்க. அதுக்கப்புறம் நான் என்னோட லைஃபை பாத்துக்கிறேன். ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி அவ கேக்குறா. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? கல்யாணம் பண்ணிட்டு 1 வருஷம் கழிச்சு வேணாம்னு சொல்லிடணுமா? அந்த மாதிரி ஒரு ஆளு நான் கிடையாது. உனக்கு அந்த மாதிரி ஆளு வேணும்னா கான்ட்ராக்ட் மேரேஜுக்கு வேற ஆளை போய் பாரு. என்னாலலாம் அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்ல, ப்ளீஸ் எனக்காகன்னு சொல்லி அழுகிற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே தள்ளி நின்று சிசி பாக்குறா. சிசி பாதி தான் பாக்குறா. அவ ஃப்ரெண்ட் அழுகிறது இவன் தடுக்கிறத மட்டும் பார்த்துட்டு என் ஃப்ரெண்டை புள்ளி பண்ணுவா, பார்த்துட்டு சும்மா இருப்பானு சொல்லிட்டு ஓடி போய் பிரதர் என்னன்னு பார்க்காம முகரிலே ஒரு குத்தா அப்படியே கூக்கில விழுந்துட்டான். பரவாயில்ல, என் ஒய்ஃபுக்கு எவ்வளோ பவர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே அங்க அப்படி கூயாஞ்சி நிக்கிறான். என்னடி நடக்குதுங்க? பாவம், உன்னை போய் அடிச்சிட்டான் அவன். அவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்ல, ஐயோ என்ன சிசி, எல்லா பிளானையும் சொதப்பிட்டேன். நான் வேற பிளான் பண்ணேன், நீ டோட்டலா மாத்தி விட்டுட்ட. ஐயோ இப்ப நான் என்ன பண்றதுன்னு சொல்ல, என் ஆக்டிங் கூட சேர்ந்து நீயும் நடி. ஐயோ அவரு பாவம், அவர் மேல எந்த தப்பும் இல்லை, என் மேலதான் தப்புன்னு சொல்ல, சாரி நானும் தப்பு பண்ணிட்டேன் போல இருக்கு, என்ன மன்னிச்சிரு, வா நம்ம 2 பேரும் இங்க இருந்து போலான்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னு நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்த கூயான்சி, போதும்பா நீங்க நடிச்சது, முதல்ல என் அண்ணனை போய் நான் பாக்குறேன், நீங்க அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அங்க இருந்து அவனும் போயிட்டான். அப்பா, அதுக்கப்புறம் எப்படியோ என் வீட்டுக்கு நீ அடிக்கடி வரலான்னு பர்மிஷனும் கொடுத்தாங்க ஆன்டி. அதனால அது கேள்விப்பட்டதுல இருந்து வேணும்னே யாயா வீட்டுக்கு வரா, டிஃப்ரெண்டான ட்ரெஸ் கிஃப்ட்னு எல்லாம் எடுத்துட்டு வரா. இந்த கிஃப்ட் இதுக்குள்ள இருக்கிற ஒரு ட்ரெஸ், இதை வச்சு அவனை கரெக்ட் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதுக்குள்ளயா என்ன ட்ரெஸ்ன்னு சொல்ல ஒரு ட்ரெஸ் எடுத்து காட்டுறா. இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு அவனை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி நானும் உன் கூடயே இருக்க போறேன், அதுக்கு தான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, பார்த்து நடந்துக்க சரியா அப்படிங்கிற மாதிரி சிசியு யாயாக்கா அட்வைஸ் பண்றா. அப்புறம் நம்ம யாயா எப்படியாவது அவனை கரெக்ட் பண்ணும் அப்படிங்கறக்காக அப்படியே அழகா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு பார்ல போய் மீட் பண்ண போறா. ட்ரிங்க் குடிச்சிட்டு இருக்கவன் பக்கத்துல போய் பேச ஆரம்பிக்கிறான். அவன் கண்டுக்கவே இல்லை. என்னையா இவன், நான் என்ன பண்ணாலும் இவன் கண்டுக்க மாட்டேங்கிறான், இவனை எப்படிதான் நான் கரெக்ட் பண்றதுங்கிற மாதிரி அவ திங்க் பண்றா. சரி பிளான் பியே யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம படிச்ச அந்த நோட்ல என்ன இருந்ததோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு களத்தை இப்படி ஆட்டு காலை இப்படி ஆட்டு, எப்படியாவது அவனை கரெக்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டே இருக்க. மிஷன், உங்களுக்கு இப்ப என்னதான் பிரச்சனை? எனக்கு ஒரு ட்ரிங்க் கூட வாங்கி கொடுக்க மாட்டியா? ஏன் இந்த மாதிரி பண்ற? நீயும் சிங்கிள் நானும் சிங்கிள், சரி போனா போட்டோன்னு உனக்கு கல்யாணம் பண்ணிக்கலான்னு பார்த்தா நீ ஓவரா தான் பண்ற. உனக்கு என்ன பிடிக்கலையா? நான் சொல்றதை கேளு, என்ன கல்யாணம் பண்ணிப்பியா மாட்டியா? இல்லன்னா உண்மையா சொல்லிடுன்னு சொல்ல, இப்ப என்ன உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளவுதானே, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் வா கடலை மிட்டாய் வாங்கலாங்கிற மாதிரி மேரேஜும் முடிச்சுட்டாங்க. சரி வா வீட்டுக்கு போலான்னு சொல்ல 2 பேரும் இடிச்சுக்கிறாங்க. நம்ம வீடு இந்த பக்கம்னு அவன் சொல்ல, என் வீடு இந்த பக்கம், என் சிஸ்டர் என் ஃப்ரெண்டு எல்லாம் அங்க இருக்கான்னு சொல்லிட்டு ஓடி வந்து 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாளுங்க. இவளுக்கு 2 பேரும் எப்படி நம்ம பிரிக்க போறோம்னு சொல்லிட்டு அண்ணனும் தம்பி புலம்பிக்கிட்டு இருக்க. இப்ப இங்கேயேதான் இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி அண்ணா கேட்க, அதெல்லாம் முடியாது, எனக்கு என் ஃப்ரெண்டு கூட இருக்கிறதுக்காக உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன், நான் இங்கதான் இருக்க போறேன், நீ போனாலும் போ, நான் போக மாட்டேன், எப்பயுமே என் ஃப்ரெண்டு கூட தான் இருப்பேன், சாவதான் எங்க 2 பேரையும் ஒன்னா பிரிக்கும்னு சொல்ல, என்னமோ பண்ணி எனக்கு ஒர்க் இருக்கு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் அந்த பக்கம் போயிட்டான். ஓடி போய் யாயா சிசின்னு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இங்க பாத்தியா கார்கி, அவன் கார்கியை விட்டுட்டு போயிட்டான். சோ நம்ம 2 பேரும் இப்ப ஜாலியா சுத்தலாம் அப்படின்னு சொல்ல, அது மட்டுமா என் புருஷன் பாத்தியா பணம் நிறைய கொடுத்துட்டு போயிருக்கான், சோ இதை வச்சு நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம், நம்ம 2 பேரோட லைஃப் சூப்பரா இருக்க போகுது. ஆனா ஒண்ணு, நம்ம 2 பேரும் எப்பயுமே பிரியக்கூடாது, ஒன்னாதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே அவங்களோட மூமெண்ட் ரொம்ப ஹாப்பியா போய்கிட்டே இருக்க, திடீர்னு ஒரு நாள், இங்க பாரு, இங்க பாத்தியா அவனை நான் டைவர்ஸ் பண்ணியாவே, நீயும் டைவர்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்ல, என்னாச்சுன்னு பார்த்தா இவனோட புருஷன் அவன் வேற யாரு கூடயோ ஒன்னா இருக்கான் போல. சோ டென்ஷன் ஆயிடுச்சு. 2 பேரும் ஒன்னா இருக்க போட்டோவை பார்த்துட்டு கடுப்பாக, நானும் டைவர்ஸ் பண்றேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு யாயா போய் அங்க ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கா. அதனால அவளுக்கு கஷ்டமா இருக்கு. என்கிட்ட நல்லா தான் நடந்துக்கிறாரு 1 வருஷமா, அவர் எனக்கு பிடிச்சதெல்லாம் பண்றாரு, கேக்குறதெல்லாம் வாங்கி தராரு, அவரை டைவர்ஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு. ஆனா என்ன பண்றது, என் ஃப்ரெண்டு எனக்கு ரொம்ப முக்கியம், அவளுக்காக தான் நான் இந்த கல்யாணமே பண்ணிக்கிட்டேன், அதனால பரவாயில்ல நான் அவ கூடயே இருக்கேன், அதுதான் எனக்கு கரெக்டா இருக்கும், மைண்ட் அங்கேயும் இங்கேயும் ஓப்பன் ஆகி போக கூடாது, சரியா நம்ம போலவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ண, எங்க போற, நம்ம வீட்டுக்கு போறோமா அப்படிங்கிற மாதிரி கூ வந்து கேக்குறான். நம்ம வீட்டுக்கெல்லாம் போல, நான் மட்டும்தான் போறேன், நீ மட்டும் போறியா, எங்க போற? அது என்னோட ஃப்ரெண்டு உன் தம்பியை டைவர்ஸ் பண்றாளாம், அதனால நானும் உன்னை டைவர்ஸ் பண்றேன், நான் அவ கூட போறேன்னு சொல்ல, விளையாடுறியா நீ, உனக்கு எனக்கு என்னடி பிரச்சனை, எதுக்கு நீ டைவர்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு டக்குனு கிஸ் பண்றான். பக்கத்துல வராதான்னு போச்சு தள்ளி விட, நீ டைவர்ஸ் பண்ண போறியா, முடியாதுன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு 2 பேரும் இன்டிமேட்டா இருக்காங்க. அவ வேணான்னு சொன்னா கூட இவன் கேட்க மாட்டேங்கிறான். அடுத்த நாள் காலையில 2 ஃப்ரெண்ட்ஸும் மீட் பண்ண, நேத்து நைட் என்ன நடந்தது, உனக்கு பிடிக்காமையே அவனை போர்ஸ் பண்றானா, அவனை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்ல, சும்மா
இரு, நீ வேற ஏன் சிசி, பிடிக்காமலாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு பிடிச்சிருக்கு, அவன் என்கிட்ட நல்லா தான் நடந்துக்கிறான். ஆனா எனக்கு நீ முக்கியமே, என்னோட ஃப்ரெண்டு மேலதான் நான் ரொம்ப பாசமா இருக்கேன். சோ அதனால உனக்காக நான் டைவர்ஸ் பண்றேன்னு சொல்ல, அப்ப எனக்காக பண்றேன்னா உனக்கு அவனை பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்க, பிடிச்சிருக்கு, ஆனா நீ அதை விட பிடிக்குமே, நீ தான் எனக்கு ரொம்ப முக்கியம். சோ உனக்கு பிடிக்கலன்னா நான் கண்டிப்பா அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்ல, இப்ப எதுக்கு நீ டைவர்ஸ் பண்ற, அதை முதல்ல சொல்லு, கொஞ்சம் யோசிச்சு பார்த்து பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரி ஆயா கேக்குறா. உனக்கு என்ன பத்தி தெரியாதா, நான் வேணும்னு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவேனா, அவன் கிட்ட நல்லாதான் நடந்துக்கிறான், ஆனா யோசிச்சு பாரு என்னோட நிலைமைன்னு சொல்ல, அப்பதான் தெரியுது ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோயினை மீட் பண்ணி இந்த மாதிரி நானும் அவனும் ஒன்னா இருக்கோம், அவனோட லவர் நான் தான், உன்னை அவன் சும்மாதான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கான், நீ போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கான், சோ நல்லா பார்த்து நடந்துக்கோ, நீ தப்பிச்சுக்கன்னு சொல்லியிருப்பா. அதை கேட்டுட்டுதான் இவ டைவர்ஸ் பண்றேன்னு சொல்லி வந்திருப்பா. சோ இப்ப நான் டைவர்ஸ் பேப்பரை ஆன்லைன்லயே சைன் பண்ணி அனுப்ப போறேன். சைன் பண்ணி அனுப்பிட்டேன், அடுத்து உன்னோட சைன் தான். நீ என்ன பண்ணலான்னு இருக்க, உனக்கு ஹஸ்பண்ட் வேணுமா இல்ல நான் வேணுமான்னு சொல்ல, இல்ல நீ போறதுன்னா நானும் போயிடுறேன், எனக்கு நீ தான் வேணும், வேணாம் நீ எனக்கு போதுன்னு சொல்லிட்டு அவளும் சைன் பண்ணி கொடுத்துட்டா. அவளும் ஆன்லைன்லயே டைவர்ஸ் பேப்பரை அப்ளை பண்ணியாச்சு. பா, இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வீட்டை விட்டு கிளம்புறாங்க. செக்யூரிட்டி விட மாட்டேன்னு சொல்றான், புடிச்சு அடிச்சு போட்டு அங்க இருந்து கிளம்ப ரெண்டு மெய்டு நிக்கிறாங்க. ஒழுங்கா ஓடிடுங்க, இல்லன்னா நீங்களும் அடி வாங்குவீங்கன்னு சொல்ல அவங்க ரெண்டு பேரும் பயந்து போய் ஓடி போயிட்டாங்க. வா போலான்னு சொல்லி கிளம்பி போக, அதுக்கப்புறம் கரெக்டா ரெண்டு பேரும் வராங்க, அண்ணன் தம்பிக. டே என்னடா பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு செக்யூரிட்டி பார்த்து கேட்க, சார் அது வந்து, ஏன்டா உன் பொண்டாட்டி ஓடி போயிட்டாளா, ஏன் பொண்டாட்டி ஓடி போல, உங்க பொண்டாட்டி தான் ஓடி போயிட்டாங்கன்னு சொல்ல, என்னது ரெண்டு பேரும் ஓடி போயிட்டாங்களா, அவளை சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி அண்ணனுக்கு தான் செம்ம கடுப்பா இருக்கு. போன் பண்ணி சர்ச் பண்ணி எப்படியாவது அவளை கண்டுபிடிக்கணும்னு பார்க்க எங்க இருக்காங்கன்னு அட்ரஸே தெரியல. அதுக்கப்புறம் தம்பி பையனுக்கு தான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ட்ரிங்க் பண்ணிட்டு நீ எங்கெங்க போனேன்னு விட்டு போயிட்டேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே லவ் ஃபெயிலியர்ல உட்காந்துருக்கான், மேரேஜ் ஃபெயிலியர்ல உட்காந்துருக்கான். உனக்கு உன் ஃப்ரெண்டு தான் முக்கியமா, நான் முக்கியம் இல்லையான்னு சொல்லி புலம்பிட்டே இருக்கா. கரெக்டா அண்ணன் வரான். எல்லாம் நீ பண்ண தப்பு தான், உன்னால தாண்டா ஓடி போனான்னு சொல்ல, நான் என்னன்னா பண்ணேன், ஏதோ ஒரு பொண்ணு கூட உனக்கு அஃபேர் இருக்கான், அதனாலதான் ஓடி போயிட்டா, கூட ஏன் பொண்டாட்டி சேர்த்து இழுத்துட்டு போயிட்டாடா அப்படின்னு சொல்ல, என்னன்னா என்ன சொல்ற, என் ஒய்ஃபு உன் ஒய்ஃபு இழுத்துட்டு போயிருக்கான்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, அதெல்லாம் தப்பா இருக்கு, பாரு இந்த போட்டோன்னு சொல்லி காட்ட, இது எப்ப எடுத்தது, யாரோ வேணும்னு என்ன பழி வாங்குறதுக்காக பண்ணியிருக்காங்கன்னா, சத்தியமா இதெல்லாம் உண்மை இல்ல, நான் அவளை தவிர வேற யாரையும் லவ் பண்ணல, சிசி தான் என் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி அவன் பாட்டுக்கு புலம்பிட்டு இருக்க. சரி விடு, எப்படியாவது அவங்கள கண்டுபிடிக்கணும், என்ன பண்றது, இரு நான் ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு போன் பண்ணி பாக்குறான். பிளாக்ல இருக்கு, என் நம்பரை பிளாக் பண்ணிட்டானா, ப்ளீஸ்ண்ணா நீயாவது கூப்பிடு, நீ கூப்பிட்டா கண்டிப்பா எடுப்பாங்கன்னு சொல்ல, பேசாம இரு, ஏற்கனவே என்னோட நம்பரை நேத்தே பிளாக் பண்ணிட்டாங்க, நான் கால் பண்ணி பார்த்தேன், என்ன பண்றதுன்னு புரியல, அவகிட்ட என்னோட கார்டு இருக்கு, ஒரு வேளை அவ அந்த கார்டை யூஸ் பண்ணா அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியுமோ என்னவோ, வெயிட் பண்ணி பாக்கலான்னு சொல்ல, நல்ல ஐடியாண்ணா, ப்ளீஸ்ண்ணா கார்டை ட்ராஸ் பண்ணு, எங்க இருக்கான்னு கண்டுபிடின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க. அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா ஷாப்பிங் போயிட்டு சாப்பிடலான்னு ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. அக்கா நீ கவலைப்படாத, இங்க பாரு என்கிட்ட கார்டு இருக்கு, இந்த கார்டு வச்சு நமக்கு என்ன வேணுமோ வாங்கி சாப்பிட்டுக்கலாம்னு சொல்ல, சூப்பர் இல்ல, பரவாயில்ல, எல்லா பர்ச்சேசிங் இதுலயே முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு சாப்பாடு ஆர்டர் பண்ணி ரெண்டு பேரும் சாப்பிடலான்னு போக, இரு போட்டோ எடுத்துட்டு சாப்பிடலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த டைம்னு பார்த்து இவங்க கூட ஸ்கூல்ல படிச்ச ஒரு பொண்ணு வரா. அவளுக்கு இவங்களை பார்த்தாலே பிடிக்காது போல. இன்னொன்னு இங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் சுத்திட்டு இருக்கீங்களா, இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டுக்கு எப்படி நீங்க வரீங்க, ஐயே நீங்க சாப்பிடுற ரெஸ்டாரண்ட்ல நானா அப்படின்னு சொல்லி ரொம்ப இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுறா. இப்போ உனக்கு என்னமா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஆயா கேக்குறா. ஆமா, ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்த நீங்க இவ்வளவு பெரிய ரெஸ்டாரண்ட்ல வந்து சாப்பிடுற அளவுக்கு முன்னேறிட்டீங்களா, சொல்லுங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியல, ஒரு வேலை பிச்சை எடுக்கிறீங்களான்னு சொல்லி ஓவரா பேச டென்ஷன் ஆயிடுச்சு ரெண்டு பேருக்கும். இன்னும் ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசின உன்னை கும்மி போடுவேன் கும்மி அப்படிங்கிற மாதிரி அப்படியே சிசி போய் அவளை அடிக்க ஆரம்பிச்சிட்டா. அடி பாவி, என் மேலே கை வச்சிட்டியா, அவ்வளவு ஈஸியா என்னை விட்டுட்டு நீ போயிடலான்னு பாக்குறியா, என் மேல கை வச்சுட்டு போக முடியாது, வெயிட் பண்ணு என்ன நடக்குதுன்னு பாரு, என் ஹஸ்பண்ட் யாரு தெரியுமான்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க பாடி கார்டை நொறுக்க சொல்றா. அந்த பாடி கார்டையே போட்டு நம்ம சிசி புரட்டி போட்டா, நீ பெரிய இவளா, உன் ஹஸ்பண்ட் யாரு பெரிய இவனான்னு சொல்லி கேட்க, உடனே போன் பண்ணி ஹஸ்பண்ட் சீக்கிரம் வாங்க என்ன ஒருத்தி புள்ளி பண்றா அப்படின்னு சொல்லி போன் பண்ணி வர சொல்ல, அவரும் வரேன்னு கிளம்பிட்டாரு. யாரு, உன் ஹஸ்பண்ட் என்னமா பண்ணிட்டு இருக்காரு, கோ ஃபேமிலியோட ஜெனரல் மேனேஜர், தெரியுமா, வந்தா என்ன நடக்கும்னு, உங்க எல்லாருக்கும் இரு அப்படின்னு சொல்ல, ஐயோ அக்கா எனக்கு பயமா இருக்கு சிசி வா சிசி பயமா இருக்கு ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் காமெடி பண்ணிட்டு இருக்க. அப்புறம் அந்த லேடியோட ஹஸ்பண்டும் வந்தாச்சு. யாரு என் செல்லத்தை புள்ளி பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்க, இவங்க ரெண்டு பேர் தான் என்ன புள்ளி பண்ணாங்க, இவங்க ரெண்டு பேரும் ஆர்பனேஜ்ல வளர்ந்தவங்க, எப்பயுமே என்ன புள்ளி பண்றதுலயே இருப்பாங்க, நான் அழகா இருக்கேன்னு அவங்களுக்கு போறாமான்னு சொல்ல, ஐயோ அம்மா எனக்கு வாந்தி வந்தியா வருது, இவ அழகா இருக்கலாம், கண்ணாடியை பார்க்கவே இல்லையா நீ, ஓவரா தான் பேசுற அப்படிங்கிற மாதிரி ஆயா சொல்றா. என்ன நீ ஓவரா பேசுற, என் பொண்டாட்டியை பத்தி இப்படிலாம் பேசுவியா, ஒழுங்கா மன்னிப்பு கேளு அப்படிங்கிற மாதிரி அந்த ஆளு சொல்றான். மன்னிப்பு கேட்கணுமா, ஐயா ஏதோ கார் பேஜ் ஓபன் பண்ண மாதிரி நாத்தடிக்குது, யாரையா பேசுனது நீயா அப்படிங்கிற மாதிரி அந்த ஆளு வச்சு கலாச்சு விட்டாளுக்கு ரெண்டு பேரும். அந்த ஆளுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. அந்த ஆளு
ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் விடுற மாதிரி இல்ல. இங்க பாரு, என் பொண்டாட்டி கிட்ட மன்னிப்பு கேட்கல, நீங்க 2 பேரும் இந்த ரெஸ்டாரண்ட் விட்டு வெளியே போகவே முடியாது. ஒழுங்கா முட்டி போட்டு மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்ல, என் ஹஸ்பண்ட் யார் தெரியுமா, எங்க 2 பேரோட ஹஸ்பண்ட் வந்தா நீங்க எல்லாம் மன்னிப்பு கேட்டாதான் உங்களை இங்க இருந்து விடுவோம் அப்படின்னு சொல்ல, ஓ ஹஸ்பண்டா, உன் ஹஸ்பண்ட் யாரு, பெரிய இவனா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு ஆரம்பிக்கிறா. கூ ஃபேமிலின்னு சொல்றீங்கல்ல, அந்த மிஸ்டர் கு யங் மாஸ்டரும் ஜெனரல் மாஸ்டரும் தான் எங்க ஒய்ஃப், எங்க ஹஸ்பண்ட். நாங்க தான் ஒய்ஃப் தெரியுமான்னு சொல்ல, பொய் சொல்லாத, பொய் சொல்றதுக்கும் அளவு இருக்கு. வேணா ஒண்ணு பண்ணு, உன் ஹஸ்பண்ட்க்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு, அப்ப வேணா நம்பர் ஒண்ணு சொல்ல, சரி ஃபோன் பண்ணுக்கா அப்படின்ட்டு யாயாவை ஃபோன் பண்ண சொல்றா. சிசி நீ ஃபோன் பண்ணுன்னு சொல்லி யாயா சொல்றா. 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருக்காளுங்க. ஆனா ஃபோன் பண்ற மாதிரி தெரியல. எனக்கு பிரின்சிபல் இருக்கு, அப்ப எனக்கு மட்டும் இல்லையா, எனக்கும் தான் எல்லாம் இருக்கு, பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கடைசியில ராக் பேப்பர் சிசர் விளையாடுறாங்க. ராக் பேப்பர் சிசர்ல யாரு தோத்து போறாங்களோ அவங்கதான் போன் பண்ணும். யாயா தான் தோத்து போக, ஐயோ நான் தோத்து போட்டேனே, சரி விடு பரவாயில்ல நானே போன் பண்றேன்னு சொல்லிட்டு கரெக்டா ஹஸ்பண்டுக்கு போன் பண்ணி, ஹனி நீ எங்க இருக்கு, என்ன ஒருத்தவங்க புள்ளி பண்றாங்க ஒரு ஹோட்டல்ல, சீக்கிரம் வாங்கன்னு சொல்றா. கரெக்டா அவங்க 2 பேரும் எந்திரிக்கிறாங்க. அப்பதான் இவளை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும்னு போன் வேற வர, இதோ வந்துட்டோன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வராங்க. எங்க பார்த்தா இவங்க நம்மள மாதிரி தெரியல, பொய் சொல்றீங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் இங்க எல்லாம் பெரிய கலவரமே போகுது. யாரும் வர போறதும் கிடையாது, உங்களை சேவ் பண்ண போறதும் கிடையாது, பொய் சொன்னதுக்கு உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு சண்டை பெருசா போகுது. அப்புறம் நம்ம சிசி சும்மா இருப்பாளா, எல்லாரையும் அடி அடின்னு அடிக்கிறா. அதுக்குள்ள அந்த பொண்ணு ஒரு பாட்டில் எடுத்து யாயாவோட மண்டையில போடலான்னு ஓங்கிட்டு நிக்கிறா. என் மேல மட்டும் கை வச்ச என் ஹஸ்பண்ட் உன்னை சும்மா விட மாட்டாரு பாத்துக்க அப்படின்னு சொல்லி சண்டை பெருசா போக, பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாட்டில தூக்குறா. திடீர்னு யாரும் ஷூட் பண்ண மாதிரி இருக்கு பாட்டில்ல. யாருன்னு பார்த்தா நம்ம 2 ஹீரோஸும் ஸ்லோ மோஷன்ல நடந்து வர, அந்தால ஐயோ அம்மா இவங்களா, அப்ப இது உண்மையானு சொல்லிட்டு அப்படியே முட்டி போட்டான். அப்படியே பக்கத்துல போய் 2 பேரும் நிக்க, உனக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ண போக 2 பேர் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அவங்க தான் எங்களை புள்ளி பண்ணது, நல்ல வேலை சேவ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே ஆக்டிங் போட ஆரம்பிச்சிட்டாளுங்க. என்ன தைரியம் தான் எங்க பொண்டாட்டி மேல கை வைப்பேன்னு சொல்ல, ஐயோ சார் மன்னிச்சிருங்க சார், சத்தியமா எனக்கு தெரியாது சார், இதுக்கெல்லாம் காரணம் இவன் தான், மன்னிப்பு கேள்றீன்னு சொல்ல, நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், நாளா மன்னிப்பு கேட்கவே முடியாதுன்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றா. ஒழுங்கா மன்னிப்பு கேட்கறியா இல்லையா, இல்லன்னா நான் உன்னை டைவர்ஸ் பண்ணிடுவேன்னு சொல்லி அந்த ஆளு மிரட்ட, வேற வழி இல்லாம அவளும் மன்னிப்பு கேட்கறா. அதுக்கப்புறம் என் மண்டையில பாட்டில் போட்டியில உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு யாயா பாட்டில் எடுக்கிறா. இரு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சிசி கையில இருக்க பாட்டில வாங்கிட்டு நம்ம சின்ன தம்பி தான் அவன் மண்டையில உடைக்கலான்னு போக, இவங்க 2 பேர் வா நம்ம ஓடிடலான்னு சொல்லி அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டாங்க. சார் 2 லேடிஸும் ஓடி போயிட்டாங்க சார்னு சொல்ல, ஆடு பாவிகளா கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சான் ஓடி போயிட்டாங்களே, அப்ப அவளுக்கு நம்மள யூஸ் பண்ணிக்கிறாளுங்க பாரு, மறுபடியும் போய் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அண்ணனும் தம்பியும் புலம்பிட்டு இருக்காங்க. ஓடி வந்தவங்க சும்மாலாம் வரல, அவன் கிட்ட இருந்து காடை வாங்கிட்டு தான் வந்திருப்பாங்க. சோ இதை வச்சு என்ன பண்ணலாம்னு யோசிக்க, பேசாம ஒண்ணு பண்ணலாம், நம்ம கிளப்புக்கு போலாமா, அங்க நிறைய மேல் மாடல்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தா நம்மளுக்கும் ரிலாக்ஸா இருக்கும்லன்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே கிளப்புக்கு போறாங்க. அங்க போய் ஜாலியா பசங்களோட மேல் மாடல்ஸோட விளையாண்டுட்டு இருக்காங்க. செம ஹாப்பி மூமெண்ட் 2 பேருக்கு இடையில. அங்க பார்த்தா 2 அண்ணன் தம்பிகளும் கண்டுபிடிச்சு வர, கரெக்டா அங்க யாயாவோட பக்கத்துல ஒருத்தர் வந்து நிக்க, நான் உன்னை புடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இருக்க, கண்ணை வேற கட்டி இருக்கிறா, ஹைட் அண்ட் சீக் விளையாடுறா போல இருக்கு. அப்புறம் கண்ணுல இருக்க ஐபோன்ல எடுத்துட்டு பாக்க, அப்பதான் புரியுது, ஐயோ என் புருஷனாயுவேன் அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டே இருக்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா கிளப்ல வருவ, அதுவும் மேல் மாடல்ஸோட நீ விளையாடுற, என்னை பார்த்துட்டு உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை அப்படின்னு சொல்ல, ஐயோ நான் போறேன்னு சொல்லிட்டு சிசி வேகமா எந்திரிக்கிறா. பக்கத்துல பார்த்தா அவ ஹஸ்பண்ட் புடிச்சு இழுத்து உட்கார வச்சுட்டு பேசிட்டு இருக்க, இங்க பாரு உனக்கு கொஞ்சம் கூட என் மேல பாசம் இல்லையா, என்னை விட்டுட்டு வேற ஒருத்தர் கூட போயிருவியா அப்படின்னு சொல்லி அண்ணன் கேட்க, அது வந்து நான் வேணும்னு பண்ணல, எனக்கு என் ஃப்ரெண்டு தான் முக்கியம்னு சொல்ல, உன் ஃப்ரெண்டு முக்கியம் தான், அதுக்காக நான் உனக்கு முக்கியம் இல்லையா, உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும்னு சொல்ல, அதுக்குள்ள காப்பாத்தலான்னு சிசி எந்திரிக்கிறா. டக்குன்னு கையை பிடிச்சி இழுத்து அப்படியே உட்கார வைக்கிறான் தம்பி. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல, நான் உன்னை விடுற மாதிரி இல்லைன்னு இங்கேயும் விட மாட்டேங்கிறான். நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ப்ளீஸ், நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. நீ ஏன் இப்படி முட்டாள்தனமா நடிக்கிற, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, நீ எப்பயுமே யோசிக்க மாட்டியா, என்னை பத்தி நீ புரிஞ்சுக்க மாட்டியா, நீ தானே என்னை சுத்தி லவ் பண்ண, இப்ப நீயே என்னை விட்டுட்டு போகணும்னு நினைச்சா நான் என்ன பண்ணுவேன், எனக்கு உன்னை விட்டுட்டு போகணும்னு தோணல, ஆனா எனக்கு அவதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், அவதான் என்னை எப்பயுமே பாத்துப்பா, அவ எவ்வளவு எக்ஸ்பென்சிவா செலவு பண்ணுவா தெரியுமான்னு சொல்ல, உனக்கு அந்த செலவெல்லாம் நான் பண்றேனே, என் கூட இரு ப்ளீஸ்னு சொல்ல, ஆனா அவ கூடயே இருந்து எனக்கு பழகிருச்சு, அவதான் எனக்கு எல்லாமே, சின்ன வயசுல இருந்து அவ கூட தான் இருக்கேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் தம்பி பையன் இங்க எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா, உனக்கு என்னை பத்தி புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, நான் நல்லதுதான் பண்ணேன், அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து எல்லாரும் போகும்போது அவ தனியா கிராப் பண்ணி அந்த போட்டோ எடுத்து என்னை பத்தி உங்ககிட்ட தப்பா சொல்றா, நான் உண்மையாவே நல்லவன் தான், எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்ல, ஆனா சிரிச்சுக்கிட்டு போட்டோக்கு போஸ்ட் கொடுத்த, அதான் சொல்றேன், அது ஒரு குரூப் போட்டோ, நான் எப்பயுமே சிரிச்சு முகத்தோட தானே இருப்பேன்,
இருப்பேன், உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்க, ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லி எவிடன்ஸ் எல்லாம் அப்படியே எல்லாத்தையும் கொண்டு வந்து காட்ட சொல்றான். அங்க வந்து 4-5 பேர் வராங்க. ஆமா, அன்னைக்கு நடந்தது ஒரு குரூப் தான். சோ குரூப்பா எல்லாரும் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. தனியால இவர் அந்த ரேஸ் ட்ராக்குக்கு வந்ததே கிடையாது. இவர் சுத்தி எந்த பொண்ணும் என்னைக்குமே நாங்க பார்த்ததே இல்ல. இந்தாங்க அதுக்கான ப்ரூஃப்னு சொல்லி சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் காட்டுறாங்க. சோ இப்பவாவது நம்புங்க மேடம்னு சொல்ல, அப்பதான் நம்ம சிசி நம்ப ஆரம்பிக்கிறா. இப்பவாவது என்ன நம்புறியா இல்லையா? ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, என்னோட மனசுல நீ மட்டும் தான் இருக்க, உனக்கு மட்டும் தான் நான் சொந்தம். என்னைக்கு உன்னை பார்த்தனும் உன்னைத்தான் லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, என்னை விட்டு போகாத, எப்பயுமே என் கூடயே நீ இருக்கணும், அதான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சார் அப்படி லவ் டைலாக்கா பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதெல்லாம் கேட்கும் போது சிசி உருகி போயிட்டா. சரி, அப்ப உண்மையா நான் தானே உனக்கு, நீ மட்டும் தானே சொல்லிட்டு தோல்ல சாஞ்சுக்க. எப்படியோ அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குங்கிற மாதிரி யாயாவும் புலம்பிட்டு இருக்கா. உன்ன அவ்வளவு ஈஸியா விட்டுருவேனா? உன்னை என்னை விட்டு போக விட மாட்டேன்னு சொல்ல, அதுக்குள்ள நீ என்ன டச் பண்ணி பாருன்னு சொல்ல, தொட்டு பார்த்தா காய்ச்சல் அடிக்குது. ஐயோ, என் புருஷனுக்கு காய்ச்சல் காய்ச்சல்னு சொல்லி சிசி புலம்பிட்டு இருக்க. உண்மையாவே அவன் ஆப்ஸ் தொட்டு பார்த்தானா? நானும் தொட்டு பார்க்கட்டா, எனக்கும் ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டு இங்க இவ சீரியஸா ஆரம்பிக்கிறா. விளையாடுறியா, பேசாம இருன்னு சொல்ல, அப்புறம் அவளும் டச் பண்ணலான்னு போக, ஏன் நீங்க பாத்துக்க, நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு வேகமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக, நானும் போறேன்ட்டு இவளும் பின்னாடி போறா. அவங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணட்டும், சும்மா அவங்க கூடயே சுத்திட்டு இருக்காது நீன்னு சொல்ல, என் ஃப்ரெண்ட் இல்லாம நான் இருக்க மாட்டேன், அதான் நான் இருக்கேன்ல, என் கூட இரு. கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் வரும், ஒருத்தர் புரிஞ்சுப்பாங்க. அது முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. நீ சரியா தூங்கவே இல்லைன்னு நினைக்கிறேன், உன்னை தூங்க வைக்க கூட்டிட்டு போகவான்னு சொல்லிட்டு டீப்பா கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்படியே கிஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. அதுக்கப்புறம் இப்ப 2 பேரும் ஹாப்பியா இருக்காங்க. அப்புறம் ஆன்ட்டியை மீட் பண்றதுக்காக 2 பேரும் வராங்க. ஆன்ட்டி உங்களை பார்க்கத்தான் நாங்க வந்தோம் அப்படின்னு சொல்ல, ஆன்ட்டியும் சொல்றாங்க, உங்க 2 பேரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நானே உங்களை வர சொல்லணும்னு தான் நினைச்சேன், உட்காருங்க, 2 பேர்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு ஆன்ட்டி 2 பேருக்கும் கிஃப்ட் கொடுக்குறாங்க. அது ஒரு பிரேஸ்லெட் மாதிரி இருக்கு. இது ஃபேமிலிக்கான பிரேஸ்லெட், போன ஒரு ஏலத்துலதான் எடுத்தேன். உங்க 2 பேருக்கும் தான் இந்த கிஃப்ட்னு சொல்ல, 2 பேரும் ஓபன் பண்ணி கையிலயும் போட்டு பாக்குறாங்க. ஒருத்தருக்கு கிரீன் கலர், ஒருத்தருக்கு ஒயிட் கலர். இதுதான் அழகா இருக்கு, இல்ல இதுதான் அழகா இருக்குன்னு 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது, பண்ணிக்கலாமான்னு சொல்ல ஆன்ட்டி முறைக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுத்ததை அவங்கவுங்க தான் வச்சுக்கணும்னு சொல்ல, சரி ஓகே ஆன்ட்டி, உங்க கிஃப்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல, அப்புறம் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப், நாளைக்கு ஒரு பார்ட்டி இருக்கு, அந்த பார்ட்டிக்கு என் கூட நீங்க வரணும். அங்க என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி என்ன புள்ளி பண்ணிட்டே இருப்பா, அவ வருவா, நீங்க 2 பேரும் சேர்ந்து அவளை புள்ளி பண்ணணும், ஓகேவா அப்படின்னு சொல்லி கூப்பிட, அவ்வளவுதானே ஆன்ட்டி, இதோ வந்துட்டா போச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பார்ட்டிக்கும் போறாங்க. அங்க பார்ட்டியில ஆன்ட்டிய பார்த்து ஒரு ஃப்ரெண்டு பேச ஆரம்பிக்கிறா. என்ன நீ இன்னும் மாறவே இல்லை போல, உன் டேஸ்ட் கூட பாரு ரொம்ப மொக்கையா இருக்கு, பார்ட்டிக்கு போட்ட ட்ரெஸ் மாதிரியா போட்டிருக்க, ரொம்ப அசிங்கமா இருக்கு. அவங்க 2 பேரும் உன் மருமகளோட மூஞ்சிய பாரு, செலக்ஷனே சரியில்லை, நல்லாவே இல்லை. அது மட்டும் இல்லாம கல்யாணம் இத்தனை வருஷம் ஆச்சு, அவங்களுக்கு குழந்தையும் பிறக்கல, இந்த மாதிரி ஒருத்தரையா பார்த்து உன் பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்ப, உன் டேஸ்டே சரியில்லைப்பான்னு சொல்லிட்டு இருக்க. இதை கேட்டுட்டு 2 பேரும் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க சும்மா இருப்பாங்களா, அந்த லேடியோட மூஞ்சிய பார்த்து, உன் மூஞ்சிய பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா, 5 பர்கரை ஒன்னா வச்சு அமுக்குனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. அப்புறம் ட்ரைனேஜ்ல வர ஸ்மெல்லு மாதிரி இருக்கும், பக்கத்துல வந்தா உன் மண்டை எப்படி இருக்கு தெரியுமா, கரிச்சட்டில தீஞ்சு போன கருவாடு மாதிரி இருக்கு. இப்படி உனக்குள்ள எல்லாத்தையும் வச்சுட்டு எங்க ஆன்ட்டியை நீ புள்ளி பண்ண வரையா, நாங்க 2 பேரும் சும்மா இருப்போம்னு பாத்தியான்னு சொல்ல, என்ன கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுறீங்க, உங்களுக்கு அறிவு இல்லையான்னு சொல்லிட்டு அந்த லேடி ஆரம்பிக்கிறா. ஐயோ அக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, சிசிவா நம்ம 2 பேரும் ஓடி போயிடலாம், சீக்கிரம் நாத்தம் தாங்க முடியல, ட்ரைனேஜ்ல இருக்க மாதிரியே இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்க. ஆன்ட்டி சிரிச்சுட்டு நிக்கிறாங்க. உன்னை எல்லாம் நாங்க சும்மா விட மாட்டோம், உன் கண்ணு நோட போறோம் அப்படின்னு சொல்லி, உனக்கு கண்ணு தெரியலையா, எங்க 2 பேரையும் பார்த்து நல்லா இல்லன்னு வேற சொல்றியான்னு சொல்ல, ஆன்ட்டி அப்பதான் சொல்றாங்க, ஹலோ நீங்க புள்ளி பண்ண வேண்டிய பர்சன் இது கிடையாது. ஐயோ ஆன்ட்டி, என்ன ஆன்ட்டி இப்போ சொல்றீங்க, அவளோட ஃப்ரெண்டு தான் இவ, அவ இதுக்கு அப்புறம் தான் வருவான்னு சொல்ல, அச்சுச்சோ ஆன்ட்டி என்ன ஆன்ட்டி பண்ணலான்னு சொல்ல, அந்த லேடி இவங்க கத்துல மயங்கியே விழுந்துருச்சு. கரெக்டா அந்த புள்ளி பண்ண வேண்டிய அந்த லேடியும் வர, அந்த லேடி வேற யாரும் இல்ல, என்னுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டு தான். என்னை பழி வாங்கறக்காதான் அவ இங்க வர சொல்லியிருக்கா, அதனாலதான் அவளை உங்களை வச்சு செய்யலாம் நான் நினைச்சேன்னு சொல்லி ஆன்ட்டி சொல்ல, அவ்வளவுதானே, எங்க ஆன்ட்டி கிட்டே ஒருத்தி கட்டையை போட்டிருக்கா, நாங்க பார்த்துட்டு சும்மா இருப்போமா, வெயிட் பண்ணுங்க ஆன்ட்டி, அவங்க வரட்டும், அந்த லேடியை நாங்க என்ன பண்றோம்னு பாருங்கன்னு சொல்ல, கரெக்டா அந்த ஃப்ரெண்டு லேடியும் வந்தாச்சு. இங்க 2 ஃப்ரெண்டு அங்க 2 ஃப்ரெண்டுன்னு சண்டை சும்மா பெருசா போய்கிட்டே இருக்கு. பேசுறாங்க 2 பேரும் மாத்தி ஆர்கியூமெண்ட் அதிகமா போயிட்டே இருக்கு. சோ இவங்களோட டீப்பான கான்வர்சேஷன்ல முடிவுல ஜெயிச்சது என்னமோ நம்ம 2 ஹீரோயின்ஸ் தான். அந்த லேடி 2 பேரையும் போட்டு கும்முன்னு கும்மிட்டாங்க. ஏற்கனவே நம்ம சிசிக்கு நல்லா ஃபைட்டிங் தெரியும், அதுவும் அவங்க அத்தையை பத்தி பேசினா சும்மா இருப்பாளா, என் ஆன்ட்டியை பத்தி ஏன் முன்னாடியே பேசுறீங்களான்னு சொல்லிட்டு கும்முன்னு கும்மி போட்டாங்க. இங்க நடக்கிற சண்டை எல்லாத்தையுமே நம்ம 2 ஹீரோ தள்ளி நின்று பாக்குறாங்க. அண்ணா வாண்ணா நம்ம போய் காப்பாத்திட்டு வரலான்னு சொல்ல, நீ பேசாம இருடா, அவங்க நம்மளையே அடிச்சிருவாங்க, அவங்கள வெயிட் பண்ணி என்ன பண்றாங்கன்னு பாருன்னு சொல்ல, அங்க சண்டை ஒரு வழியா சூப்பரா பினிஷ் ஆயிடுச்சு. கடைசியில பார்த்தா அந்த பார்ட்டியை அரேஞ்ச் பண்ண அந்த பர்சன் அங்க வராரு. அவரு பேரு டூ. மிஸ்டர் டூ, நீங்க வந்துட்டீங்களா, பாத்தீங்களா உங்க
கார்த்திகை வந்து எங்களை இன்சல்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அந்த ரெண்டு லேடிஸும் சொல்றாங்க. நாங்க எந்த இன்சல்ட்டும் பண்ணதெல்லாம் அவங்க தானே சொல்ல இப்ப என்னதான் நடக்குது இங்க அப்படின்னு சொல்லி டீப்பா அவர் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காரு. கரெக்டா நம்ம ஹீரோஸ் ரெண்டு பேரும் வர உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பாத்தீங்களா எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு, இதெல்லாம் ரொம்ப தப்புப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த டூ சொல்றாரு. சோ நாங்க எந்த தப்பும் பண்ணல, நடந்தது என்ன தெரியுமா, எங்க ரெண்டு பேருக்கு குழந்தைய பொறுக்கலன்னு சொல்லி தப்பு தப்பா பேசினது இவங்க தான், அதனாலதான் கோவத்துல நாங்க அடிச்சோம், அவங்களும் எங்களை அடிச்சாங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்க, ஐயோ நீங்க தான் இப்படி பேசியிருக்கீங்களா, எந்த காலத்துல இருந்துட்டு எப்படி பேசுறீங்க, முதல்ல அவங்க ரெண்டு பேர்கிட்ட மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்ல, அதுக்கப்புறம் அந்த ரெண்டு லேடிஸும் முட்டி போட்டு எங்களை மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டோம்னு சொல்லி மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன நடக்குது, நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் அப்படியே ஹாப்பியா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. நான் உன்ன பத்திரமா பாத்துப்பேன், யாரும் என்ன வேணாலும் பேசட்டும், என்னோட ஒய்ஃப் மாதிரி ஒரு போல்டான ஒய்ஃபை யாரும் பார்க்க முடியாதுன்னு சொல்லி சிசி கிட்ட தம்பி சொல்றான். என்னோட ஒய்ஃப் மாதிரி கியூட்டான ஒரு ஒய்ஃப் யாருக்கும் கிடைக்காதுன்னு சொல்லி அண்ணன் வந்து தங்கச்சி கிட்ட சொல்றான். சோ இப்படியே ஹாப்பி மூமெண்டோட இந்த மூவியை இங்க முடிச்சிருக்காங்க. ரொம்ப கியூட்டான அழகான மூவி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மூவி ஃபுல்லா காமெடி ஃப்ரெண்ட்ஷிப்னு எல்லாமே நல்லா இருந்தது. நம்ம ஃப்ரெண்டுக்காக என்ன வேணாலும் நம்ம பண்ணுவோங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் தான் இந்த மூவி. உண்மையாவே நான் நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ்டு ஸ்டோரி பார்த்திருக்கேன், பட் இந்த மூவி அளவுக்கு பார்த்ததுல ரொம்ப கியூட்டா அப்படியே க்ளோஸா இருக்கு அந்த ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப். ஆர்பனேஜ்ல இருந்து கடைசி வரைக்கும் ரெண்டு பேரும் பிரியாம ஒன்னாவே இருக்காங்க. அதனால எனக்கு இந்த மூவி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் இந்த மூவி பிடிக்கும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி மூவி பார்க்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.